ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ சாம்பார் பொடி எப்படி நம்ம அரைக்கிறதுன்னு பார்க்கலாங்க. இங்கே பாருங்கள், சாம்பார் பொடிக்கு தேவையான சீரகம், கொத்தமல்லி ரெடிங்க. நம்ம வறுத்து எடுத்துட்டோங்க. இப்போ காய போடுறதுக்கு போகிறாங்க அம்மாயி. பாருங்கள், இப்படியே ஒரு பாருங்கள் கொட்டி இப்படி நம்ம காய போட்டுக்கலாங்க. வெயிலில் நம்ம காய போட்டுக்கணுங்க. காய போட்டு தொலைவி விடணுங்க. இப்போ சாம்பார் பொடிக்கு தனியாக, நம்ம கறி மசாலாவுக்கு தனியாக நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோங்க. சீரகம், கொத்தமல்லி, பட்டை, கிராம்பு, மிளகு, வெள்ளை உளுந்து எல்லாமே காய வச்சுருக்கோங்க. வரமிளகா, கடலைப்பருப்பு நீங்கள் சாம்பார் பொடிக்கு இன்க்ளூட் பண்ணிக்கணுங்க. சீரகம் பார்த்திங்கன்னா சாம்பார் பொடிக்கு நல்லா தொலைவிடணுங்க. ஒரு 50% நல்லா காஞ்சிருச்சுங்க. இன்னும் ஒரு 50% நீங்கள் நல்லா காயணும். காஞ்சதுக்கப்புறம் நீங்கள் கடையில் கொடுத்து அரைச்சிங்கன்னா உங்களுக்கு தேவையான அளவு சாம்பார் பொடி தயாருங்க. வரமிளகாய் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நீங்கள் அது காம்பை எடுத்துகிட்டு நீங்கள் வெயிலில் காய வச்சு அதுக்கப்புறம் நீங்கள் சேர்த்தணும். இங்கே பட்டை, கிராம்பு, சோம்புலாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கறி மசாலா, பட்டை, கிராம்பு நீங்கள் கறி மசாலாவுக்கு, கடலைப்பருப்பு, உளுந்தம்பருப்புலாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சாம்பார் பொடிக்கு நீங்கள் சேர்த்திக்கலாம். தேவையான அளவு வரமிளகாங்க. நீங்கள் வீட்லேயே உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் கூட மிக்சியில் கூட இது பண்ணி நீங்கள் மிக்சியில் கூட பவுடர் பண்ணி வச்சுக்கலாங்க. நம்ம ஒரு 4 ஃபேமிலிக்குங்கிறனால நாங்கள் ஒரு 6 மந்த்துக்கு 1 இயருக்கு நாங்கள் இது மாதிரி நாங்கள் ஹோல்சேலில் வாங்கிட்டு நாங்கள் ரெடி பண்ணி வச்சுக்குவோங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பை ஃப்ரெண்ட்ஸ்.